மக்களே, வடிவுடையம்மன் கோயிலோட கோயிலுக்குள்ளே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து அவிட்டம் 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 இவங்க வந்து சதயம். வந்து கோயிலோட பின்புறவங்க எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். அப்பா எவ்வளோ பெருசாக கட்டிருக்காங்க அழகாக. வணக்க மக்களே, நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில். வடக்கு மாட வீதி திருவொற்றியூர். மக்களே, வடிவுடையம்மன் கோயிலோட குளத்தை பாருங்கள். குளம் மட்டும் செம்ம பெருசு. தியாகராஜ சுவாமி திருக்கோயில். வணக்கம் மக்களே, நம்ம வந்து தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் தான் இருக்கோம். இடம் வந்து திருவொற்றியூர். பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து கோயிலுக்கு தேவையான அந்த பூ எல்லாமே வச்சுருக்காங்க. பாண்டிய மன்னர்களால் 7ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டு சோழ மன்னர்களால் முடிக்கப்பட்டது, விரிவாக்கப்பட்டது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த கோயில் இருக்கு. அந்த மக்களை நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இந்த கோயிலுடைய கொடிமரம் கோயிலுக்கு உள்ளே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கற்கள் வந்து பார்த்தாலே நமக்கு வந்து எல்லா கோயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா பழங்கால கற்கள் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அருமையாக கிடைப்பாங்க. மக்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 நட்சத்திரம் வந்து இங்கே மொத்தமாக இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் வந்து தனித்தனியாக வந்து சிவபெருமான் வச்சுருக்காங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஒரு சிவனுக்கும் வந்து நாம் வந்து நட்சத்திரத்துக்குரிய சிவனுக்கு வந்து நீங்கள் விளக்கு போட்டீங்க அப்படின்னா, விளக்கு போட்டு சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது அப்படின்னு வச்சுருப்பாங்க. சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம வந்து நம்ம விளக்கு போட போகிறோம். நம்ம வந்து நம்மளுடைய சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம வந்து இங்கே வழிபாடு பண்ணுறோம். இது மாதிரி வந்து இங்கே நிறைய ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் இருக்காருங்க, ஒரு நட்சத்திரத்துக்கு. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அவர்கள் ராசிக்கு ஏற்றாற் போல் நட்சத்திரத்துக்கு ஏற்றாற் போல் உள்ள சிவனை வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம். வீரா வந்து வழிபாடு பண்ணுறாரு. வீரா திருவோணம். திருவோணம் இது வந்து அவிட்டம் அவிட்டம் அவிட்டம். இவங்க வந்து சதயம். வாங்க, இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்திற்கும் ஊரட்டாதி பார்த்தீங்கன்னா இருக்கார். வீராவுடைய நட்சத்திரம், மதுரை வீரனுடைய நட்சத்திரம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் உள்ள தூண்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சிறப்பம்சம் வந்து சும்மா வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப பழமையான கோயில், 7th century ஸ்டார்ட்அப் கோயில்ன்றதுனால கோயில் சிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தூண் கோயில் கட்டுறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிறந்தவர்கள் பல்லவர்கள். ஸோ பல்லவர்களுடைய ஸ்டார்ட்அப்ன்றதுனால தூண்கள்லாம் வேறு லெவலில் இருக்குது. இரவில் பாருங்கள் செம்ம அழகாக இருக்கு. கோயில் வந்து சுற்றி பெரிய நிலம், லிங்கம் சன்னதி. நம்ம பகலில் வராமல் போயிட்டோம். கோயிலோட பின்புறமே செம்ம பெருசாக இருக்குது. வந்து கோயிலோட பின்புறமே எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். அப்பா எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க அழகாக. அதே மாதிரி கோயிலோட நிலம் வந்து ரொம்ப பெருசு. ஓம் நமச்சிவாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே. இது போல் வீடியோக்கள் வந்து விரைவில் வந்து அதிகம் வந்து பகிரப்படும். நன்றி.